பிக் பாஸோட 40வது நாள் ஆரம்பிச்ச உடனே வந்து 39 நைட்டு வந்து என்ன நடந்தது? 39வது நாள் நைட்டு வந்து என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அத வந்து சபரி வந்து வினோத் கிட்டயும், கம்ருகிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிரஷ்ஷு, ஒரு நாரு, ஒரு பேஸ்ட் வந்து குப்பை தொட்டில இருந்தது. அது யார் போட்டாங்கன்னு தெரியல. அது யாருதுன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே டைம்ல வந்து அமித் வந்து ஃப்ளஷ் பண்ற இதுலருந்து ஒரு பிரஷ் எடுத்தாரு. அதுவும் யாருதுன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாரு. இத நீ யார்கிட்டயும் சொல்லாத. நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்றாரு. வினோத்தும் சரி, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு 24/7ல பார்த்தா, இவரு எல்லார்கிட்டயும் சொல்ட்டாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது என்ன அப்படின்னா வந்து, சுபிக்ஷாவும் வியனாவும் பேசிக்கிறாங்க. சுபிக்ஷா வந்து கடைசியா முடிஞ்ச டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட், 3 பிளேஸ் அதாவது 3 பிளேஸ் இருந்தாங்க இல்லையா? அந்த 3 பிளேஸ்ல அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு ஓகே இல்லன்ற மாரி சொன்னாங்க. அதனால சுபிக்ஷா வந்து அதில 2வது இருந்ததால அவங்க அப்செட் ஆயிட்டு வியன்னா கிட்ட கேட்குறாங்க. "என்னாச்சு உனக்கு ஓகே இல்லையா? என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வாங்க போங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா இருந்தாங்க. இன்னமும் இவங்க வாங்கன்றதும், நீங்க போங்கன்றதும், நீங்க பார்த்துக்கோங்கன்றதும் 2 பேரும் கடைசியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஃபர்டபுள் இல்லன்ற மாரி 2 பேசி ஒதுங்கிட்டாங்க 2 பேரும். இந்த மேட்டர் முடிஞ்ச உடனே வந்து மார்னிங் ஆயிருச்சு. எடுத்தோனே பாட்டு போடுறாங்க. நம்ம ஆளுங்க ஆடு ஆடுன்னு ஆடிட்டு, ஆடி முடிச்ச உடனுமே வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஜெயில்ல 3 பேர் இருந்தாங்க இல்லையா? விஜே, பாரு, எஃப்ஜே அண்ட் திவாகர் இருந்தாங்க இல்லையா? அதுல வந்து திவாகர் வந்து சொல்றாரு, "பாரு என்னம்மா கொரட்ட விடுற பாரு. நான் தான் கொரட்ட விடுறேன்னு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா? ஆனா நீ எப்படி கொரட்ட விடுற தெரியுமான்னு" சொல்லிட்டு பாரு உடனே சிரிக்கிறாங்க. "ஆமாண்ணே அண்ணே." திவாகர் வந்து ஒண்ணே புரியல. ஏன்னா நான் தான்டா கொரட்ட விட்டு எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுருக்கேன். வினோத்லாம் தூங்க விடாம எத்தன நாள் தூங்க விடாம பண்ணியிருக்கேன். கடைசியில என்னையவே தூங்க விடாத பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பாரு நீ, அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா போல. அதே நேரத்தில அரோரா வந்து விக்ரம் கிட்ட போயிட்டு, "நீ ஏன் டீன்னு சொன்ன? நீ எப்படி நீ டீன்னு சொன்ன? நீ அந்த மாரி சொல்ற ஆளு கிடையாது விக்கல்ஸ். நீ எப்படி அந்த மாரி சொன்ன?" இல்ல ரொம்ப நாளா எல்லாம் இதுவா இருந்துச்சு. எனக்கு நான் ஒரு மாரி டென்ஷன்ல வந்து சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்றாப்புல. எதுக்காக சொன்னேன்னா, அது வந்து வக்ரம்னு சொல்லுது பாரு. அதனால பாருவ டீன்னு சொல்லிட்டேன். அந்த வக்ரம்னு சொல்றது எனக்கு பிடிக்கல. ஆமா விக்ரம், எனக்கும் அது மாரி ஒரு மாரி இருக்கு. அது என்னவோ என்ன வேர்டு அது அப்படின்னும்போது, அப்ப அந்த டைம்ல பாரு வந்துட்டாங்க. பாருவ பார்த்து விக்ரம் வந்து, பாரு தயவு செஞ்சு என்ன வந்து இதுக்கப்புறம் வக்ரம்னு சொல்லாத பாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது." இல்லையே நான் அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது. நான் ட்ரை பண்றேன். வக்ரம்ன்ட்டு தப்பான வேர்ட்லாம் இல்லையே. அதாவது உள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு, வெளியில வந்து ஸ்வீட்டா நடந்துக்கிறவங்கள நான் வக்ரம்னு சொல்றேன். மத்தபடி வேற எதுவும் தப்பாலாம் எனக்கு வேற எதுவும் நான் சொல்லல. இல்ல அது தப்பா மீன் ஆவுது. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு பரவால்ல. பட் ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன்ற மாரி இவங்க வந்து சொல்றாங்க. அதாவது பாரு வந்து சொல்றாங்க. அரோராவும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாரு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேள அவங்களுக்கு வக்கரம்னா தமிழ்ல அவங்களுக்கு புரியல போல அரோராக்கு. பக்காவா ரெடி ஆயிட்டு வந்த திவாகர் வந்து, நான் இன்னைக்கு ரீல்ஸே பண்ணியாகணும். நேத்து ரீல்ஸ் பண்ணவும் கேமரா நவுந்துச்சுடா. இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணவும் கேமரா நவுறாதுன்ற நம்பிக்கையில கேமராமேன் வந்து, "சார் இன்னைக்கு ஒரே ஒரு இது போய்க்குவா சார். நான் ஒரு ரீல்ஸ் பண்ணிக்குவா சார். கேமரா ஃபோக்கஸ் வைங்க சார். நான் ரீல்ஸ் பண்ணிக்கிறேன் சார்ன்னு" சொல்றேன். கேமரால எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. கேமரா அசையவே இல்ல. அப்படியே இருக்கு. ஐயோ! எடுக்கல போல. அந்த பக்கம் போய் போறாரு. "கேமரா ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கிறேன் சார். இந்த பக்கம் ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கிறேன் சார்." ஒண்ணும் அவரு ரிப்ளையும் கிடையாது. போயிட்டாப்புல ஓரமா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, கம்ருதீன் வந்து அவருடைய வந்து ஜிம் பாடிய காமிச்சு போஸ் குடுத்துட்டு இருக்காரு. உடனே இவரு எங்கேருந்தோ பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! ரீல்ஸ் எடுக்குறாங்கன்னு" சொல்லிட்டு உடனே வந்து, "ஓ கேமரா ஆன்ல தான் இருக்கா? ஓ கேமரா ரெக்கார்ட்ல தான் இருக்கா? ஆ போய்க்கலாமான்னு" சொல்லிட்டு ஒரு டயலாக். நாயன்மாரே நாயன்மாரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்துல இருந்து ஒரு டயலாக பேசி முடிச்சுட்டு, "ஓகே சார். நன்றி மக்களே. மக்களே தமிழ்நாட்டு மக்களே ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்புல. மதியம் கிட்ட ஆயிருச்சு. எஃப்ஜே சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிக் பாஸ் வந்து, "எஃப்ஜே கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க." கன்ஃபெஷன் ரூமுக்கு போன உடனே எஃப்ஜேக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. "என்ன எஃப்ஜே என்ன ஆச்சு உங்களுக்கு?" "ஏன் என்ன ஆச்சுன்னா?" "இல்ல பாஸ் நான் சரியா தூங்கல. நேத்து வந்து அந்த ஜெயில்ல படுத்திருந்தேன். எனக்கு சரியா தூக்கம் வரல." "அப்படியா? சரி ஓகே. நாய் கொரைச்சும் நீங்க ஏன் எழுந்துக்கல? 2 தடவ உங்கள நாய் கொரைச்சிருக்கு. ஏன் அப்படி எழுந்துக்கல?" "இல்ல பாஸ் அதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. தூக்கம் சரியா தூங்கல." "சரி அப்படியா? சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா என்ன பிக் பாஸ் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க வந்து தூங்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. அப்ப நில்லுங்க" அப்படின்ட்டாரு. நான் ஓகே சொல்ற வரைக்கும் நீங்க நின்னு தான் இருக்கணும். உட்காரக்கூடாதுன்ட்டாப்புல. தூங்க சொல்லுங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க வந்து உட்காரவே கூடாதுன்னு சொல்றீங்க. சரின்ட்டு எஃப்ஜே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாப்புல. எஃப்ஜே வந்து அக்செப்ட் பண்ணி போனோனே டாஸ்க் ஆரம்பிச்சுச்சு. என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து, இந்த வாரத்தோடைய பெஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே அது, இது நம்ம வினோத், கனி, கினி, விக்ரம், அப்படி திவாகர் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியா வந்து என்ன ஆச்சுன்னா, வினோத் அவர்கள் தான் வந்து இந்த வாரத்தோடைய பிரமாதமான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எஃப்ஜே அவர்களும் பிரமாதமான பெர்ஃபார்மர். இந்த 2 பெர்ஃபார்மர்ஸ் தான் வந்து இந்த வாரத்தோட பெஸ்ட்ன்னு நம்ம சொல்லிட்டாங்க. சரி பெஸ்ட் முடிஞ்சா அடுத்தது என்னன்னு தெரியும்ல. 2 வொர்ஸ்ட்டான பிளேயர்ஸ சொல்லுங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து சேர்ந்து ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்க இல்லையா? கனி, 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 விக்ரம், 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 திவாகர், திவாகர், திவாகர்ன்னு சொல்லிட்டு 3 பேரையும் சொல்லி முடிச்சுட்டாங்க.
இதில் வந்து சில பேர்லாம் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பாரு வந்து நான் விக்ரம ஏன் சொல்கிறேன்னா அவன் பயங்கர வக்கரமாக இருக்கான், அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தான், என்கிட்ட மட்டுமே வந்து அவன் வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பாரு அவர்கள் விக்ரமை பற்றி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாரு வந்து கனியக்காவையும் சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க ஓவர் ஜட்ஜியாக இருக்கிறாங்க கனி அவர்கள். அதனால தான் அவங்களையும் நான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறேன். என்னுடைய பாருவோடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டால் கனியும் விக்ரமும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த திவாகரும் பாரு வந்து பாரு நீ சொல்லு, பாரு நீ சொல்லு திவாகர் சொல்ல, பாரு வந்து சொல்ல வராங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிற இடத்துல இவங்க வந்து கனியை பற்றி இதை சொல்கிறாங்க. கனி அவர்கள் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா உடனே கனி வந்து இவ்வளோ நாளாக இருந்த கனி வந்து ஏற்கனவே திவாகர் கிட்ட ஒரு மாதிரி நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்டாங்க. இந்த தடவையும் உடலை எழுந்து வராங்க அப்படியே கனி. என்ன பாரு என்ன பண்ணுவேன், என்ன சொல்லு, நீ சொல்ல நான் சொல்லுவேன், இங்கே என்ன சொல்கிறாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான் சொல்லணும், அதை தானே சொல்லணும், நீ அதை விட்டுட்டு என்னை பற்றி ஏன் பேசுகிறேன், நானும் சொல்லிட்டோம் நடந்ததெல்லாம் நீ சொல்கிறதுக்கு உன்னோட இடம் கிடையாது, இது அப்புறமா சொல்லிக்கோ, இது வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லணும், அதை தான் நீ இப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. உடனே பிக் பாஸும் வந்து உள்ளே வந்துட்டு எப்பா பாரு திவாகர் கனி இது வந்து உங்களுக்கான இடம் கிடையாது, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டு உட்காருங்க, லிவிங் ரூமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லி உங்கள் 3 பேரும் உட்கார வச்சிட்டாப்புல. சரி கடைசியாக வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மராக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கனி விக்ரம் திவாகர் 3 பேர். திவாகர் வந்து லீடிங்கில் இருக்காரு, அவர் ஃபஸ்ட்டு. செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து விக்ரமும் கனியாக இருக்கிறாங்க. 7 பாயிண்ட் சம்திங் இருக்கும்போது சரி இவங்க 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து திரும்பி கனியாகிட்டாங்க. கனி அண்ட் திவாகர் ஜெயிலுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. விக்ரமுக்கு சிரிப்பு தாங்கலை, கனியக்கா ஜெயிலுக்கு போகிறது ஒரே வாயை மூடி சிரிச்சுக்கின்னு வராப்புல. சரி ஓகே திவாகர் வந்து இப்போ தான் ஏன்னா ஜெயிலேருந்து வந்தேன் திருப்பி வாயா என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாப்புல. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தில் வந்து திவாகர் 2வது தடவை ஜெயிலுக்கு போகிறாரு, கனியக்கா முதல் தடவையாக வந்த 5 வாரத்தில் முதல் முறையாக வந்து ஜெயிலுக்கு போகிறாப்புல. இந்த மேட்ரு முடிஞ்சோடனே வந்து அரோரா வந்து அந்த செங்கல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த செங்கல் டாஸ்கில் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் ஒஸ்ட்டாக வந்து சிம்பிள் காமிச்சிட்டாங்க. அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த அரோராவை வந்து வச்சு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு திவாகரும் பாரும் ஏம் பண்ணி அரோரா வந்து ரொம்ப டர்ட்டியாக பண்ணாங்க. அப்படி பண்ணாங்க. அரோரா வந்து எனக்கு சொல்லுவோம், இல்லை நீ அங்கே வந்து 4 பேர் கூட்டு நான் அங்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாரு வந்து போயிட்டே இருக்க. கடைசியாக வந்து பஞ்சாயத்து வச்சு என்னன்னு கேட்டால் இந்த 2 செங்கலை வச்சு ஒரு செங்கலை வச்சாங்களா, அது வந்து ஒரு டர்ட்டியாக ஃபீல் ஆச்சு. அது திவாகர் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குதான். அதனால் வந்து பாரு வந்து முட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ பாரு நம்ம மேலே மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் வந்து திவாகர் சொன்னதான் சொன்னேன், என்னோட இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே தலையான சபரி வந்து உள்ளே வந்து பாரு இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது, நீ எதுக்கு உள்ளே வந்து சொன்ன, திவாகரே பேசியதான் பிரச்சனை, நீ எதுக்கு திவாகருக்கு சப்போர்ட் இல்லை அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த கதையே தேவையில்லை பாரு, இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து பாருக்கு என்னென்னா அரோராவை வந்து கம்ருதீன் மேலே வந்து ஒரு கண் வச்சிருக்காப்புல, அதை வந்து கெடுக்கணும், நம்ம வந்து அதில் பிரித்து ஒன்று 2 பிரிவுன்ற நோக்கத்தாலே பாருவர்கள் பண்ணுறாங்க. ஆனால் கம்ருவும் அரோராவும் நார்மலாக தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அப்படியா இப்போ பாரு என்ன பண்ணுறாங்க திவாகர்கிட்ட, அது வந்து துஷார் கிளம்பிட்டான், அதுக்கப்புறம் இந்த அரோரா வந்து கம்ருதீனையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு அது பண்ணுறது, நான் பேசுகிறத வந்து அதுக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது போல, அதாவது இவங்க பேசுகிறது அரோராவுக்கு பொசசிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு திவாகர் தலையாட்டினே அவர் ஆமாம் பாரு அரோரா வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு பாரு அப்படி பாரு. ஏயா நீ ஏற்கனவே அது ஒரு மாதிரி இருக்குது, நீ எதுக்கியா ஏற்றி விட்டுன்னு இருக்க இப்போ சும்மாகிற பாருவை. இவங்க 2 பேர் பேச்சுன்னு இருக்கும்போது சபரி வந்து கட் பண்ணதை கூப்பிட்றாங்க கிச்சனில், வாங்க நாங்கள் பேசும்போது தான் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒன்றும் இதுவாகாதா, ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகுது, அப்படியே வந்து குடி முழுகிட்ட போதா அப்படின்ற மாதிரி பாரு கேட்குறாங்க. சபரி வந்து நான் என்ன கேட்டேன், சொல்கிறாங்கன்னு தான் அவன் சொன்னது தான் சொல்ல வந்தேன், அது கூட நான் சொல்ல முடியாது, சரி சொல்லு, இல்லை நீங்கள் வந்து முடிச்சுட்டு வர சொல்கிறாங்க, எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் 5 மினிட்ஸ் சொல்லட்டுமா, 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க நான் சொல்கிறேன், எல்லோரும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அடிக்கடி இவங்க போகிறாங்க, அடிக்கடி காய் கட் பண்ணுறதே கிடையாது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதே கிடையாது, அவங்க வெளில அடிக்கடி போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாரு, சரி சபரி நான் வந்து 5 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன்ட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு பாரு வந்து திவாகர்கிட்ட பேசிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் வந்து ரெடியாக நிற்கிறார் அமித், அவர் கடை காய் கட் பண்ணுறாரு. என்னங்க அமித் காய் கட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் தான் அடிக்கடி வெளில போகிறீங்க அதை கட் பண்ணுறேன், ஏன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு தாங்க முடியாது, நான் கட் பண்ணி தர போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க. உடனே கனி வந்து ஜெயிலர் சூட்டில் இருக்க கனி வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து பொறுப்பாக செய்ய மாட்டிங்களா, கொண்ட மாட்டிங்களா, அப்படியா ஆச்சா பூச்சான்றாங்க. உடனே வந்து பாருங்க இது என்னடா அது பா ரெடியாக இருக்காங்க போல வாய திறந்தான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மட்டும் வந்து கிச்சனில் வேலை செய்யறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் கிச்சனுக்கு வரீங்கன்ற மாதிரி பாரு வந்து கனி கேட்குறாங்க. கனி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிட்டாங்க. பாரு உடனே ஜெயிலுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போமா, ஏமா இங்கே நிற்கிற, ஜெயிலுக்கு போய் உட்காரமான்றாங்க.
இன்னொரு சைடில் அரோராவும் கம்ருதீனும் ஏற்கனவே நேற்று நைட் வந்து கம்ருதீன் அப்படியே ஃப்ளாட்டாக பார்த்துட்டு 24/7 வந்து கம்ருதீன் ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்காரு. இவங்க வந்து அரோரா கம்ருதீன் மேலே ஏறி வந்து அவருக்கு ஃபுட் மசாஜ் பண்ணி விடுறாங்க. தன்னோட காலால் வந்து கம்ருதீனுக்கு மேலே நின்று ஃபுட் மசாஜ் பண்ணி விடுறாங்க. அது நம்மளுக்கு வந்து இதில் காட்டல. பட் 24/7 வந்து அந்த வேலையை வந்து அரோரா வந்து கம்ருதீனுக்கு பண்ணி விடுறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்ருதீன் கிட்ட, அரோரா எனக்கு வந்து பாரு வந்து ரொம்ப பொசசிவாக இருக்குன்னு நினைக்கிறேன்ல கம்ரு. அது ஏன் இப்படி இருக்குது? இப்படி பண்ணுது? கம்ரு, அது வந்து என்கிட்ட ஃப்ரெண்டு போல நடிச்சது. பட் ஆனால் அது 100% என் கூட இல்லை. அது கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு எனக்கு இப்போ நினச்சாலே ஏன் தான் நான் அது கூட பேசுனேன்னே தோணுது அப்படின்ற மாதிரி பாருவ கம்ரு சொல்லின்னு இருக்காப்புல. அரோராவும் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்றாங்க. இதில் வேற பாரு வந்து கனிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கேட்குறாங்க. என்ன சொல்லு அரோரானும் போது, இல்லை அது வந்து இங்கே விளையாடுற வரைக்கும் விளையாடிட்டு உன்னை கழட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. அப்படியா, நான் கெஸ் பண்ணேன் அதை, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான் அது அப்படின்ற மாதிரி கம்ருதீனும் சொல்லிட்டு இருக்கா போல பாருவை பற்றி. இன்னொரு சைடில் பாரு அவர்கள், இந்த வாரம் வந்து அரோரா வந்து எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அரோரா எவிக்ட் ஆகாது. ஏன்னா அதுதான் வந்து நிறைய இடத்துல புறம் பேசுது, காசிப் பேசுது. அதனால் அதை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லி ஆக மொத்தத்தில் வந்து அரோரா வந்து இவங்களுக்கு போகணும். ஏன்னா கம்ருதீன் கிட்ட இவங்க வந்து பேச முடியல. கம்ருதீன் கிட்ட அவங்க வந்து அட்டாச்சாக இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தால் பாருக்கு அரோரா எவிக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாரம் வந்து முடிகிற டைம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் வந்து தலை இதுக்கு வந்து டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 தலைக்கு போட்டியில் இருக்கிற, அதாவது சபரி, வினோத், எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா 4 பேர் வந்து ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் ஒரு பின் மாதிரி இருக்கும். அதில் ஏறி நிற்கணும். அது இவங்க சொல்ல சொல்ல வந்து அதுலேருந்து இறக்குவாங்க. யார் கீழே விழுறாங்களோ அவங்க காலி. யார் கடைசியாக நிற்கிறாங்களோ அவங்க தான் தலை போட்டி தேர்வு ஆவாங்க. தலையாகவே ஆயிடுவாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் வந்து ஒருத்தராக வந்து இதை கேட்டும் அதை கேட்டுன்னு சொல்லி கேட்டு கடைசியாக வந்து சுபிக்ஷா ஃபஸ்ட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதில் சுபிக்ஷா வெளில அனுப்பிச்சதுக்கு வந்து சுபிக்ஷா ஓன்னு அழுகுறாங்க. சண்டை போட்டிருந்த வியானா போய் சுபிக்ஷாவை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. 2 பேரும் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சுபிக்ஷா வந்து ஓன்னு அழுது. இதுக்கு முன்னாடி அழுகாத மாதிரி பயங்கரமாக அழுகுறாப்புல. வியானாவும் பரவாயில்ல, இந்த டைமில் போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹக்காவது பண்ணி அவங்க வந்து ஆறுதல் படுத்துனாங்க. அது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னும் 3 பேர் வந்து வாலில் தொங்கிட்டு இருக்காங்க. வினோத், எஃப்ஜி, சபரி. இதில் யார் அடுத்தது போவான்னு பார்த்தா சாண்ட்ரா போயிட்டு சபரியை தூக்கி விட்டாங்க. சபரி கீழே விழுந்துட்டாப்புல. சபரியும் காலி. கடைசியாக யார் வினோத், எஃப்ஜே. வினோத்தை வந்து ரம்யா போய் அண்ணன் வந்து ரொம்ப நாள் தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பைப் எடுத்தாங்க. அண்ணன் வந்து வாழை பிடிச்சி தொங்கினாரு. இறங்குங்க அண்ணன், தோத்துட்டீங்கன்னா. இல்லை, பிக் பாஸ் சொன்னதாங்க. பிக் பாஸ் வந்து, தம்பி நீ இதில் தொங்கக்கூடாதுப்பா, வாழலாம் இறங்கி காலின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து வினோத கீழே இறங்கி விட்டார். கடைசியாக வந்து வர வாரத்தை தலையாக வந்து எஃப்ஜே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் வந்து சாண்ட்ரா, பாரு, வியானா, கெமி இவங்களாம் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து திவ்யாக்காகவும் வந்து பாருக்காகவும் நான் வந்து சபரியோட இதை எடுக்கிறேன் அப்படின்னாங்க. அதே இடத்துல வந்து சுபிக்ஷா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாரு இவங்க வந்து ஒரு கேம் ஆடினாங்க, அந்த கேமில் வந்து ஒரு இது இல்லை, அதனால் வந்து இது எடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. இன்னொரு சைடில் வந்து கானா வினோத்துக்கு வந்து ஆக்சுவலாக அவர் தலையை ஆயிட்டாருன்னா நம்ம வீடியோ வந்து அலோலப்பட்டுரும். அதனால் கானா வினோத்தோட இது எடுக்கிறேன்ற மாதிரி ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்லி கடைசியாக வந்து எஃப்ஜே வந்து வாரம் தலையை ஆக்கிட்டாங்க. ஒரு வழியாக தலை டாஸ்கில் வின் பண்ண எஃப்ஜே வந்து பிக் பாஸ் வந்து, தம்பி டாஸ்க் முடிஞ்சிருச்சு, லைட் ஆஃப் பண்ணணும், நீங்கள் வந்து உட்காரலாம், தூங்கலாம், எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாப்புல. சரின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து தொலைஞ்சி போன ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டையும் நாரையும் வந்து தலா ரூமில் வச்சிருக்கிறாங்களா, சபரி ரூமில் இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கம்ருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட காட்டுறாரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டு எந்த இல்லைன்றாங்க. இந்த யார் தான் இதை போட்டுது, யார் தான் இந்த மேட்டரை செஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே இன்னைக்கு டே முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வருவார். இவங்க பண்ண செயல்கள்லாம் பாராட்டு மழையில் வந்து நனைய வைப்பார். அதில் யார் வந்து வெளியில் போகிறா, யார் புதுசாக உள்ளே வரான்றதை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.